பூண்டி ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் முதல் கட்டமாக 700 கன அடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன? முழு விவரங்கள் என்ன? ஆந்திரா, தமிழகம் உள்ளிட்ட 2 மாநிலங்களில் தொடர்ச்சியாக விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஆந்திரா மாநிலம் அம்மம்பள்ளி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீராலும் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் கேசவரம் அணைக்கட்டிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் வரத்தால் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கானது நீர்வரத்தானது அதிகரித்து வருகின்றது. இந்த காலை நிலவரப்படி 2010 கன அடியானது நீர்வரத்து வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அது 2200 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இதனால் அணை பாதுகாப்பு கருதி கதவணைகள் 7, 10 இலிருந்து இன்று தற்போது நிலவரப்படி 700 கன அடி உபரி நீரானது கொசஸ்தலை ஆற்றுக்கானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இந்த நீரானது தாமரைப்பக்கம் அணைக்கட்டில் தேக்க வைத்து அது சோழாவரம் ஏரிக்கு திருப்பிவிடப்படுகின்றது. இதன் காரணமாக தாமரைப்பக்கம் அணைக்கட்டு பகுதியில் உள்ள அம்மனம்பக்கம் மற்றும் ஆயில்சேரி, எருமவெட்டிப்பாளையம் உள்ளிட்ட 8 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த கிராம மக்கள் ஆற்று பகுதியில் குளிக்கவோ, இறங்கவோ, மீன்பிடிக்கவோ செல்லக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பானது எச்சரிக்கையானது விடுத்திருக்கின்றார். மேலும் நீர்வரத்து ஏரிக்கு அதிகரிக்க கூடும் என்பதால் நீர் வெளியேற்றமும் அதிகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகளானது தகவல் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.